ஹலோ நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது சிசல்ஸில் உள்ள மியூசியம்ங்க. நேஷ்னல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மியூசியம் விக்டோரியா மாகே சிசல்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு சிசல்ஸில் உள்ள காயின். 1 ரூபா காயின் இருக்குது, 5 ரூபா காயின் இருக்குது, 10 ரூபா காயின் இருக்குது, 25 சென்ட்ஸ் இருக்குது, 10 சென்ட்ஸ் இருக்குது, 5 சென்ட்ஸ் இருக்குது, 1 சென்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு ருபீஸ் நோட்டு 500 இருக்குது, 100 இருக்குது, 50 இருக்குது, 25 ருபீஸ் இருக்குது. பழைய நோட்டு இருக்கும், புது நோட்டு இருக்குது பாருங்களா. இதெல்லாம் ஸ்டாம்ப்பு, லெட்டர்லாம் நம்ம அனுப்போம்ல அந்த ஸ்டாம்ப். இதெல்லாம் இது ஒருத்தரோட சிலை வச்சுருக்காங்க. இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினவரோட தலைவர்லாம். சிசல்ஸ் ஃப்ளாக் இருக்குது, இங்கிலாந்து ஃப்ளாக் இருக்குது. இது சிசல்ஸில் உள்ள ஷிப்பு. அந்த ஷிப்பை சின்னதாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது பெட்ரோலியம் கம்பெனி வச்சுருக்காங்க. இது செப்பக். இதாங்க சிசல்ஸ் மியூசியம்குள்ளார இருக்கிறது. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண கன்று, பீரங்கி, அவங்க யூஸ் பண்ண கப்பு, தட்டு, ஸ்பூனு, இதெல்லாம் மியூசியத்தில் வச்சுருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண பெட்டி, இதெல்லாம் அவங்க ஆயுதங்களை உள்ளே போட்டிருக்க பெட்டி. இதாங்க கப்பு, அவங்க யூஸ் பண்ண பாத்திரம். இதெல்லாம் குடுவையெல்லாம் வச்சுருக்காங்க. இது மணி, அவங்க வச்சுருந்த மணி, பெல்லு. சிசல்ஸில் அந்த காலத்தில் போட்டெல்லாம் இப்படி தான் இருந்திருக்கு. பாய்மர போட்டுன்னு சொல்லுவாங்களே இது. சிசல்ஸ் ஐலாண்டு இப்படி தான் இருக்குது. அதை சின்னதாக செஞ்சுருக்காங்க. இது ஒரு பெரிய பாறையை கட் பண்ணி வச்சுருக்காங்க. மணி, பெல்லுங்க. இது போட்டில் உள்ள ஸ்டேரிங்கு. பீரிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. பீரிங்கி, கப்பல். அந்த காலத்தில் சிசல்ஸில் பிரிட்டிஷ் இருக்கும் போது அடிமைப்படுத்தி வச்சுருந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. கையில் மாட்டிக்கிற விலங்கு, செயின், அதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. வாங்க, அப்படியே உள்ளே போய் அப்படியே பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் வரும். நீங்களும் வாங்க, சிசல் வாங்க. சிசலை சுற்றி பாருங்கள். சிசல்ஸில் நிறையா பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையா இருக்குது. பாருங்கள், இயற்கை மாறாமல் இன்னும் சிசல் இருக்குது. நீங்களும் சுற்றி பாருங்கள். இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள கன்று. இதெல்லாம் பிரிட்டிஷ் யூஸ் பண்ண கன்று. இப்போ நம்ம மேலே ஏறி இன்னொரு தளத்துக்கு போகிறோம். அங்கே போய் பார்க்கோம். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சிசலை ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் அவர் ஆண்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் ஜேம்ஸ் மான்காம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள போய் பார்க்கும். இது சிசல்ஸில் எப்படி இருந்தாங்க பிரிட்டிஷ் காலத்துலன்னு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. சிசல்ஸோட முத்திரை. இதுதான் ஜேம்ஸ் மான்காம். இவரோட சிசல்ஸ் வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த அறையில் வச்சுருக்காங்க. அவருக்கு இந்தியா பரிசளித்ததெல்லாம் அதில் வச்சுருக்காங்க. அவரோட வாக்கிங் ஸ்டிக்கு, அவரோட புக்கு, அவர் வாங்கின அவார்டெல்லாம் இதில் வச்சுருக்காங்க. ஜேம்ஸ் மான்காம், ஃபஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் சிசல்ஸ். அவருக்கு கொடுத்த அவார்டெல்லாம் இதுக்குள்ளார வச்சுருக்காங்க. இவர் தான் ஜேம்ஸ் மான்காம், ஃபஸ்ட் பிரசிடெண்ட் சிசல்ஸ். சிசல்ஸில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் துணியெல்லாம் இல்லாதப்போ வாழை இலையை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. வாழை இலையில் சட்டை தைச்சி போட்டிருக்காங்க.
புளித்தோலை கட் பண்ணி காய வச்சு வச்சுருக்காங்க. இவர் ஒரு மியூசிக் வாசிக்கிறாரு, கித்தார். இதெல்லாம் மியூசிக் அந்த காலத்தில் வாசிக்கிறதுக்காக வச்சுருந்தது. இதெல்லாம் வயலின், கித்தார்லாம் வச்சுருக்காங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ணதே. சிசல்ஸில் இந்த ஃப்ரூட்ஸு, இந்த வெஜிடபிள்லாம் கிடைக்கும். அவக்காடோ, கோகோனட்டு, இதெல்லாம் சினாமன், இதெல்லாம் இங்கே கிடைக்கிது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து சிசல்ஸில் ஃபிஷ்ஷிங் போகிறதுக்காக உள்ளது. இது இந்த பாக்ஸ் மாரி இருக்கிறது கடலில் போட்டு ஃபிஷ்ஷிங் போகலாம். சிசல்ஸில் அந்த காலத்தில் ஆயுதம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ண அடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஆயுதமாக வச்சு இந்த செய்கிறதுக்காக உள்ள அடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் டீயெல்லாம் இப்படி தான், இந்தமாரி தான் அடுப்பு வச்சு சட்டியெல்லாம் வச்சு சமையல் பண்ணியிருக்காங்க, நெருப்பு உண்டாக்கி. அந்த காலத்தில் யூஸ் பண்ண கப்பு, பாட்டிலு இதெல்லாம் வச்சுருக்காங்க உள்ளார, கப்போடுக்குள்ளார. தட்டெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ யூஸ் பண்ண தட்டெல்லாம் பத்திரமா வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் உள்ள ரேடியோ, மரத்தால் கட்டப்பட்ட வீடு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு ஹாப்பினஸ் RSRMV சிசல்ஸ். நீங்களும் வாங்க சிசலுக்கு, சிசலை சுற்றி பாருங்கள். நிறையா பார்க்க வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்குது, வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு ஜேம்ஸ் மன்காம். அவரோட பாஸ்போர்ட்டெல்லாம் இதில் வச்சுருக்காங்க. ஜேம்ஸ் மன்காமோட பாஸ்போர்ட்டெல்லாம் அதில் இருக்குது. அவர் நிறைய கண்ட்ரிக்கு போயிட்டு நிறையா அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து மாட்டியிருக்காங்க.